ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 82. இதில் புரந்தர தாசர் எனும் பக்தரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது தென்னாட்டு திருத்தலங்களுள் ஒன்று திருப்பதி ஆகும். அங்கு ஏழுமலையான் நின்ற திருக்கோலமாக காட்சி தருகின்றான். இந்த பெருமாளை ஆழ்வார்களும் மற்றுமுள்ள பக்தர்களும் அன்றும் இன்றும் என்றும் புகழ்ந்து புகழ்ந்து பாடி பணி செய்கின்றார்கள். இப்படியாக இருக்கும் இந்த திருத்தலத்திலே வந்து சில நாட்கள் லட்சுமி பாயுடன் தங்கினார் ரகுநாத தாசர் எனும் பக்தர். இப்படியாக இருக்கும் பட்சத்தில் புரந்தரி என்னும் தாசி தெய்வ பக்தி மிகுந்தவள் என்றும் புனிதமான வாழ்க்கை நடத்துபவள் என்றும் புகழ் பெற்று இருந்தால், அவள் இந்த பரம பாகவத தம்பதிகள் பாடி செல்வதைக் கண்டு தன் இல்லத்திலேயே விருந்தினராக இருக்கும்படி வேண்டிக் கொண்டால் இருவரும் அவள் வீட்டிலேயே தங்கலானார்கள். அவ்வாறு தங்கியிருக்கும் பொழுது தினந்தோறும் நடு இரவில் புரந்தரி அம்மையார் காலில் சதங்கையும் கையில் வீணையுமாக எங்கேயோ சென்று நெடுநேரம் கழித்து திரும்பி வருவதை ரகுநாதராவ் கண்டார். அந்த அம்மையார் அவ்வாறு நாள்தோறும் எங்கே செல்லுகின்றார் என தெரிந்து கொள்ள விரும்பினார் ரகுநாத தாசர். எனவே அவர் ஒரு நாள் புரந்தரியிடம், ஓ அம்மணி, தாங்கள் நல் இரவில் எங்கே செல்லுகின்றீர்கள்? நடனத்துக்குரிய அலங்காரங்கள் உடன் வீணையும் எடுத்துச் செல்கின்றீர்களே, அது எங்கே என கேட்டார். புரந்தரி உண்மையை சொல்ல தயங்கினாள். பிறகு பரம பக்தரான அவரிடம் மறைக்கக்கூடாது என நினைத்து, ஓ சுவாமி, நான் தினந்தோறும் கோவிலுக்குத்தான் செல்லுகின்றேன். இறைவன் எனக்காக கதவை திறந்து வைத்து இருப்பார். நான் நடனம் ஆட இறைவன் வீணை வாசிப்பார். பிறகு நான் வீணை வாசிக்க அவர் நடனம் ஆடுவார். இது வேறு ஒருவருக்கும் தெரியாது, எங்கள் இருவருக்குமே தெரியும். உங்களிடம் நான் மறைக்க விரும்ப கிடையாது. ஆகவே கூறினேன் என்றாள் அவள். புரந்தரின் சொற்களை கேட்டு ரகுநாததாசர் மிகவும் ஆச்சரியம் அடைந்து, அவளால் தான் தனக்கு கடவுளின் தரிசனமும் நல்ல கதியும் கிடைக்க வேண்டும் என நினைத்தார். ஓ அப்படியா, இன்று இரவு தாங்கள் என்னையும் அழைத்து செல்ல வேண்டும். எம்பெருமான் ஆடும் நடனத்தை காணவும் அவரது வீணா கானத்தை கேட்கவும் எனது மனம் துடிதுடிக்கின்றது. தாங்கள் எனக்கு கட்டாயம் இந்த உதவியை செய்துதான் தீர வேண்டும் என கூறினார். அவளால் இவரது வேண்டுகோளை மறுக்க முடியவில்லை. எனவே அவள் அன்று இரவு ரகுநாத தாசரை தன்னுடன் அழைத்து சென்று ஒரு தூண் மறைவில் இருக்கச் செய்தால், தான் மட்டும் தனியே முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உடன் ஆடவும் பாடவும் சென்றாள். வழக்கம்போல முதலில் புரந்தரி பாடல் ஆனால் இறைவன் அவளது வீணைக்கும் குரல் ஒலிக்கும் இசைய நடனம் ஆடினான். ரகுநாத தாசரோ சங்கீத நிபுணர். எனவே அவர் புரந்தரியின் பாடலிலே மெய் மறந்து தாளம் போட்டுக்கொண்டு இருந்தார். ரகுநாத தாசருக்கு அருள் செய்ய விரும்பினான் பகவான். ஆகவே அவளது பாட்டு முடிந்ததும் தான் வீணையை எடுத்து மறுபடி சுருதி சேர்த்து மிகவும் அபஸ்வரமாக வாசித்து பாடல் ஆனான். இந்த அபஸ்வரத்தை பொறுக்க முடியாத ரகுநாதர், ஓ ஏ புரந்தரி, இதென்ன அபஸ்வரம், தலை வெடிக்கப் போகும் போல் இருக்கிறது என எழுந்து வந்தார் அவர். இப்பொழுது பகவானும் உள்ளம் உவந்து அவரை அழைத்தான். மூலப்பல மறைக்கு முன்னேயும் காளிகளுக்கு பின்னேயும் செல்லும் இறைவன் ரகுநாதருக்கு எதிரில் நின்றான். ரகுநாத தாசர் மெய் மறந்தார். ஓ இறைவனே, ஆண்டவனே, உமது திருவருள் இருந்தவாறுதான் என்னை நான் பலகாலம் உருகி வழிபட்டதெல்லாம் இன்றே பலன் தந்துவிட்டது என அவருடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கினார். இறைவன் அவரை புரந்தரியிடமே ஞான உபதேசம் பெறச் செய்து புரந்தரதாசன் என பெயர் பெற்று பாகவத கோஷ்டியிலே விளங்க அருள் செய்து மறைந்து விட்டார். சில காலம் தல யாத்திரை செய்து வீடு திரும்பினார் புரந்தர தாசர்.
வீட்டை அடைந்த புரந்தரதாசருக்கு சோதனை காத்து நின்றது. லட்சுமிபாய் ஏதோ தையல் வேலை செய்யும் பொழுது சம்பந்தி வீட்டிலிருந்து மகள் பெரியவளான செய்தியும், அதை அடுத்து இவர்கள் சீர் வகைகள் செய்ய வேண்டியது பற்றியும் கேசவராவ் சொல்லி அனுப்பினார். கேசவ ராவால் அனுப்பப்பட்டவர் வந்த சமயம் லட்சுமியின் விரலில் ஊசி குத்தவே அவள் மிகுந்த கோபத்தோடு, ஓ கணவர் எங்கே என்ற அவரிடம் பண்டரிநாதனுக்கு அளப்போய் இருக்கின்றார் என கூறிவிட்டாள். அதனை கேட்ட அந்த மனிதர் கேசவராவிடம் சென்று, ஓ இப்பொழுது அங்கே அச்சய பாத்திரமும் சிப்ளா கட்டையும் தான் மீதி என சொல்லி போனார். விவாகம் நடந்தது போல் இப்பொழுதும் சீர்வரிசை வரும் என எதிர்பார்த்த கேசவராவ் ஏமாற்றம் அடைந்து விட்டார். ஆனால் இந்த ஏமாற்றம் நெடுநேரம் நிற்கவில்லை. முன்பு வந்த அதே கிழவர் மேலும் ஏழ்மை கோலத்துடன் தோன்றி ஒரு பட்டியல் கேட்டு அதில் உள்ளபடி ஜாமான்கள், பாத்திரம், பண்டங்கள், புடவைகள், வேஷ்டிகள், நகைகள், சில பைகளிலே தங்க காசுகள் சகிதம் வந்து வீட்டையே நிரப்பிவிட்டார். மனம் மகிழ்ந்து போனார் கேசவராவ். அங்கே நடைபெற்றவைகளை வந்து விவரிப்பது கேட்டு வேமன்னபுரி மக்கள் அதிசயத்தில் ஆழ்ந்து போனார்கள். ஆனால் புரந்தரதாசரோ, ஓ நமக்காக இறைவன் மீண்டும் வந்து சிரமப்படும்படி நடந்து கொண்டோமே, ஆண்டவனே என் பிழை பொறுக்க வேண்டும் என இறைஞ்சினார். இதன் பின் ஒரு சமயம் இசை பயிற்சி கைவராத சில பக்தர்களை இவர் அலட்சியமாக பேச அதன் பயனாக ஊமை ஆகிவிட்டார். இறைவனுக்கு அபச்சாரம் செய்வதை விட அவனுடைய தொண்டருக்கு அபச்சாரம் செய்வது கொடிது என அறிந்து வருந்திய பின்பு பேச முடிய வந்தது. இதன் பின் அப்பண்ணா என்ற சீடனை நெய் வாங்கி வர அனுப்ப அவனை சுங்கச்சாவடியார் பற்றி கொள்ள இறைவனே நெய்க்குடம் தூக்கியவராக வந்த அற்புதம் நிகழ்ந்தது. வித்தையும் பக்தியும் இருந்தன. ஞான உபதேசம் ஆயிற்று. ஆனால் தான் என்ற அகம்பாவம் உண்டாயிற்று. தான் சங்கீத நிபுணன், தான் ஒழுக்கத்தால் உயர்ந்தவன் என்ற கர்வம் அவருக்கு நிறைந்து இருந்தன. சீடர்களை குட்டுவதும் திட்டுவதும் பரிகசிப்பதும் பிறருக்கு மனத்தாங்கள் உண்டு பண்ணின. இவரது கர்வத்தை ஒடுக்க இறைவன் ஒரு நாள் தன் கை காப்புகளில் ஒன்றை எடுத்துக்கொண்டு புரந்தரதாசர் போல வேஷம் தரித்து பண்டரிபுரத்தில் வசித்த புனிதவதியான லீலாவதி என்னும் தேவதாசி வீட்டிற்கு போய் அவளிடம் ஆசை கொண்டு வந்து இருப்பதாக கூறினான். புரந்தரதாசருடைய பெயரையும் புகழையும் காணத்தையும் கேட்டு இருந்த அவள் மிகவும் தயக்கத்துடன், ஓ சுவாமி, எனது வீட்டிற்கு தாங்கள் வந்து இருக்கிறீர்கள் என்ற அவப்பெயரை உங்களுக்கு உண்டாக்க நான் விரும்ப கிடையாது, எழுந்து போங்கள் என்றாள் அவள். ஓ சரி, போனால் போகட்டும், உன்னை பார்த்ததே போதும், அவ்வளவாது கிடைத்த சந்தோஷம், இதை பெற்றுக்கொள்வாயா என அந்த தங்க வளையலை அளித்து போனான் இறைவன். மறுநாள் அர்ச்சகர் தங்க வளையலை காணாமல் ஊர் முழுவதும் தமுக்கம் போடச் சொல்ல லீலாவதி கோயில் உடைமை என்று அறிந்து அதை அரசன் சபைக்கு எடுத்துச் சென்று புரந்தரதாசர்தான் கொடுத்தார் என்றும் கூறினாள். அரசனது காவலாட்கள் புரந்தரதாசரை பற்றி இழுத்து வந்தார்கள். புரந்தரதாசரோ தாம் பண்டரிபுரம் வரவே இல்லை, லீலாவதியை கண்டதும் கிடையாது என ஆணமட்டும் கூறினார். ஆனால் லீலாவதியோ இவரேதான் வந்தார் என வழக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பக்தர் என்ற காரணத்தால் 30 கசை அடிகள் என்றான் அரசன். ஓ பாகவத அபச்சாரம், பகவத அபச்சாரம் நிறைய செய்துவிட்டோம், நமக்கு இது வேண்டியதுதான் என கூறிக்கொண்டார் புரந்தரதாசர். அப்பொழுது இறைவன் அசரீரியாக, ஏ அரசனே, தங்க வளையலை யார் திருடியது என கண்டுபிடிக்க இயலவில்லையே, கோவில் பூட்டியபடி இருக்க எவர் எடுக்க முடியும், கதவு பூட்டியபடியே இருந்தது என்பதை உன்னிடம் அர்ச்சகர் சொல்லவில்லையா? புரந்தரரின் பெருமையை உலகம் அறியவும் அவருக்கு தண்டனை அளித்து ஆட்கொள்ளவுமே இப்படி நான் சூழ்ச்சி செய்தேன். சாந்தமும் சமத்துவமும் பாவமும் இல்லை, கர்வமும் அகம்பாவும் போகவே இந்த தண்டனை.
சிஷ்யராக வந்தவர்களையெல்லாம் குட்டியும் அடித்தும் அபச்சாரத்துக்கு உள்ளாகிவிட்டார். தொண்டர் குலம் ஒரே குலம் என்பதை அவர் உணரட்டும் என கூறினான். புரந்தர தாசருக்கு அப்போதே மெய்ஞானம் உதித்துவிட்டது. இறைவனது திருவருளை வியந்து அற்புதமான ஒளி மாலைகளை தொடுத்தார். இவருடைய இசை மாலைகளை தாசர்வாள் பதம் என்றும் தேவர் நாமா என்றும் போற்றி புகழுகின்றன சங்கீத உலகம், பக்தி உலகம். புரந்தர தாசரின் முக்தி அடைந்த நன்னாளை ஹம்பி சேத்திரத்தில் இன்றும் கொண்டாடி வருகின்றார்கள். இவ்வளவு பெருமை வாய்ந்த புரந்தர தாசரின் மகிமையை போற்றி புகழுவோமாக. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்